மன்னர் கிருஷ்ணதேவராயரின் அரண்மனை கவிஞரான தெனாலிராமனுக்கு திடீரென உடல்நிலை சரியில்லாமல் போகிறது. இதனால் தெனாலிராமன் எழுந்து நடக்கவே முடியாமல் படுத்த படுக்கையாகி போகிறார். தெனாலிராமன் மேல் மன்னர் கிருஷ்ணதேவராயர் மிகுந்த அன்பு வைத்திருப்பதால் தனது அரண்மனை வைத்தியர்கள் அனைவரையும் தெனாலிராமனுக்கு வைத்தியம் பார்ப்பதற்காக மன்னர் கிருஷ்ணதேவராயர் அனுப்பி வைக்கிறார். அரண்மனை வைத்தியர்களும் பலவிதமான சிகிச்சைகளை தெனாலிராமனுக்கு தொடர்ச்சியாக கொடுக்கிறார்கள். ஆனால் தெனாலிராமனின் உடல் நிலையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படாமல் தெனாலிராமன் படுத்த படுக்கையாகவே இருக்கிறார். இந்த சூழலில் அரண்மனை பண்டிதர் ஒருவர் தெனாலிராமன் உடல் நலம் இல்லாமல் இருப்பதை கேள்விப்பட்டு தெனாலிராமனை வந்து சந்திக்கிறார். அப்போது அந்த பண்டிதர் தெனாலிராமனை பார்த்து, தெனாலிராமா, உனக்கு வந்திருக்கக்கூடிய இந்த வியாதி வைத்தியர்களால் போக்கக்கூடிய வியாதி இல்லை. உன்னால் பாதிக்கப்பட்டவர்கள் விட்ட சாபத்தாலும் தோஷத்தாலும் வந்த வியாதி. இந்த வியாதி குணமாக வேண்டும் என்றால் நீ சிவபெருமானுக்கு மிகப்பெரிய யாகம் ஒன்றை நடத்த வேண்டும். யாகம் நடத்தினால் மட்டுமே உனது வியாதி குணமாகும். யாகம் நடத்தவில்லை என்றால் எத்தனை வைத்தியர்கள் முயற்சி செய்தாலும் உனது வியாதி குணமாகாது என்று அந்த பண்டிதர் சொல்கிறார். பண்டிதர் சொன்னதை கேட்ட தெனாலிராமன் அந்த யாகத்தை நடத்துவதற்கு மனதளவில் தயாராகிவிட்டான். ஆனால் யாகம் நடத்துவதற்கு தேவையான பணம் தெனாலிராமனிடம் இல்லாததால் தெனாலிராமன் கலக்கத்துடன் இருக்கிறான். உடனே அவன் அந்த பண்டிதரை பார்த்து, பண்டிதரே, யாகம் நடத்த வேண்டும் என்று எனக்கும் ஆசையாகத்தான் இருக்கிறது. ஆனால் எனது கைகளில் இருந்த பணம் முழுவதும் எனக்கு வைத்தியம் பார்ப்பதற்கே சரியாகிவிட்டது. ஆகையால் பணம் இல்லாமல் நான் எப்படி இந்த யாகத்தை நடத்த முடியும் என்று கேட்கிறான். தெனாலிராமன் சொன்னதை கேட்டு மனதுக்குள் சிரித்து கொண்ட அந்த பண்டிதர் தெனாலிராமனை பார்த்து, தெனாலிராமா, நீ யாகத்திற்காக பணம் எதுவும் கொடுக்க வேண்டாம். அத்தனை செலவுகளையும் நானே பார்த்துக் கொள்கிறேன். உனது உடல் ஆரோக்கியம் பரிபூர்ணமாக குணமான பிறகு உன்னிடம் இருக்கும் குதிரையை விற்பனை செய்து அதில் கிடைக்கும் பணத்தை மட்டும் நீ என்னிடம் கொடுத்தால் போதும். அதற்கு மேல் உன்னிடம் நான் 1 ரூபாய் கூட கேட்க மாட்டேன் என்று சொல்கிறார். பண்டிதர் சொன்னதை கேட்டு தெனாலிராமன் மிகுந்த அதிர்ச்சி அடைகிறான். மன்னர்கள் நடத்தும் யாகத்திற்கே அதிகபட்சமாக 100 பொற்காசுகள் தான் செலவாகும். ஆனால் இந்த பண்டிதரோ 1000 பொற்காசுகள் மதிப்புள்ள குதிரையை விற்று அந்த பணத்தை யாகத்திற்காக தரச் சொல்கிறாரே என்று நினைத்து தெனாலிராமன் வருத்தமடைகிறான். ஆனாலும் சுதாரித்துக் கொண்ட தெனாலிராமன் பணத்தாசை பிடித்த இந்த பண்டிதருக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்று நினைத்து, பண்டிதரே, யாகத்தை மிகச் சிறப்பாக நடத்தி தாருங்கள். எனது உடல் ஆரோக்கியம் சீரான உடனே எனது குதிரையை விற்று அதில் வரும் பணத்தை அப்படியே உங்களிடம் தந்து விடுகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறான். தெனாலிராமன் சொன்னதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த அந்த பண்டிதர் மறுநாளே தெனாலிராமனுக்காக மிகப்பெரிய யாகத்தை நடத்தி முடிக்கிறார். யாகத்தை நடத்தி முடித்த ஒரு சில நாட்களிலேயே தெனாலிராமனும் பரிபூரணமாக குணமாகி விடுகிறான். இதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்த அந்த பண்டிதர் தெனாலிராமனை சந்தித்து, தெனாலிராமா, உனது உடல் தற்போது பரிபூர்ணமாக குணமாகிவிட்டது. ஆகையால் நீ வாக்கு கொடுத்தபடி உனது குதிரையை விற்று அதில் வரும் பணத்தை எனக்கு கொடுத்து விடு என்று கேட்கிறார். பண்டிதரின் சூழ்ச்சியை புரிந்து கொண்ட தெனாலிராமனும் இந்த பண்டிதருக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்று முடிவு செய்து குதிரையை விற்பதற்கு சம்மதம் தெரிவிக்கிறார். மறுநாளே தெனாலிராமன் பண்டிதரை அழைத்துக் கொண்டு தனது குதிரையையும் கூட்டிக் கொண்டு சந்தைக்கு செல்கிறான். சந்தைக்கு போகும்போது தனது கையில் ஒரு பூனைக்குட்டியையும் தெனாலிராமன் எடுத்துக்கொண்டு போகிறான். தெனாலிராமன் கையில் பூனைக்குட்டியை வைத்திருப்பது அந்த பண்டிதருக்கு குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் குதிரையை விற்பனை செய்வதன் மூலம் 1000 பொற்காசுகள் வரை நமக்கு கிடைக்கும் என்ற சந்தோஷத்தில் தெனாலிராமனுடன் மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறார். சந்தைக்கு சென்ற தெனாலிராமன் தனது குதிரையை ஓரிடத்தில் கட்டி போட்டுவிட்டு சந்தையில் நடக்கும் மற்ற வியாபாரங்களை உன்னிப்பாக கவனிக்க தொடங்குகிறான். அப்போது சந்தைக்கு குதிரை வரத்து குறைவாக இருப்பதால் ஒரு குதிரை 1200 பொற்காசுகள் வரை விலை போவதை தெனாலிராமன் கண்டுபிடிக்கிறான். தெனாலிராமனுக்கு தெரிந்த தகவல் அந்த பண்டிதருக்கும் தெரிந்து விட்டதால் இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு 1200 பொற்காசுகள் கிடைக்கப் போகிறது என்று அந்த பண்டிதர் மகிழ்ச்சியாக இருக்கிறார். நடப்பதை எல்லாம் கவனித்துக் கொண்ட தெனாலிராமன் தனது கையில் இருக்கும் பூனையை தூக்கி காட்டி, எனது கையில் இருக்கும் இந்த பூனை 1100 பொற்காசுகள். இந்த பூனையை வாங்குபவர்களுக்கு இந்த குதிரை வெறும் 10 பொற்காசுகளுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்கிறான். தெனாலிராமன் சொன்னதை கேட்ட மக்கள் இந்த குதிரையை வாங்கினால் நமக்கு 90 பொற்காசுகள் லாபம் என்று நினைத்து தெனாலிராமனுடைய குதிரையையும் பூனையையும் வாங்குவதற்கு போட்டி போடுகிறார்கள். இறுதியாக தெனாலிராமன் சொன்ன விலைக்கே அவனது குதிரையும் பூனையும் விற்று விடுகிறது. அதில் பூனை விற்ற 1100 பொற்காசுகளை தன்னிடம் வைத்துக் கொண்டு குதிரை விற்ற வெறும் 10 பொற்காசுகளை அந்த பண்டிதரிடம் தெனாலிராமன் கொடுக்கிறான்.
அந்த 10 பொற்காசுகளையும் பெற்றுக்கொண்ட பண்டிதர் தெனாலிராமனை ஏமாற்ற நினைத்து நாம் ஏமாந்து விட்டோமே என்று தலையில் அடித்துக் கொண்டு போகிறார்.